ஹாய் நண்பா நண்பீஸ். நீங்கள் புதுசாக வீடு கட்ட லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை ஏற்கனவே ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கீங்களா? அப்போது முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. மத்திய பட்ஜெட் 2026 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய பேர் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான இடன் அப்டேட் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இந்த வீட்டுக்கடன் வட்டி சலுகை பற்றியது. புது வருமான வரி சட்டத்தில் ஒரு பெரிய குழப்பமே இருந்துச்சு. இப்போது அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைச்சிருக்கு சொல்லலாம். அது என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு வீடு வாங்கி அதுக்கு லோன் கட்டினா வருமான வரி சட்டத்தின்படி ஒரு நிதியாண்டுக்கு 2 lakhs வரைக்கும் வட்டிக்கு பார்த்தீங்கன்னா வரி சலுகை கிடைக்கும்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். இந்த பட்ஜெட்லேயும் அந்த 2 lakhs வரம்பு தொடரும் சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, கட்டுமானத்திற்கு முந்தைய வட்டி, அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அல்லது ப்ரீயர் ப்ரீடு இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயத்தில் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரப்போகிற புதிய வருமான வரி சட்டம் 2025 செக்ஷன் 22/2, இந்த செக்ஷனில் தான் இந்த 2 லட்சம் ரூபாய் கருவி பற்றி சொல்லியிருந்தாலும், வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டுற வட்டி இதில் சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இதனால் பலரும் பார்த்தீங்கன்னா, ஐயோ வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டின வட்டிக்கு வரி சலுகை கிடைக்காதா, நம்ம பணம் போச்சா அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. இந்த பயத்தை போக்குற வகையில் தான் இப்போ பட்ஜெட் ஆவணத்தில் ஒரு முக்கியமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. பழைய வருமான வரி சட்டம் 1961 இருந்த மாதிரியே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அல்லது நீங்கள் குடியேறுவதற்கு முன்னாடி செலுத்திய வட்டியும் பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துப்பாங்களாம். அந்த வட்டி தொகையும் இப்போ இருக்கிற 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வரம்புக்குள்ளேயே சேர்த்து கழிவு கோரலாம் அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதற்காக புதிய வரி சட்டம் செக்ஷன் 22/2 திருத்தம் செஞ்சுருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வட்டி சலுகையை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டி முடிக்க 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்தில் நீங்கள் கட்டின வட்டியை மொத்தமாக கூட்டிக்கோங்க. வீடு கட்டி முடிஞ்ச நிதியாண்டிலிருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த தொகையை 5 பங்குகளாக பிரித்து 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த தொகையையும் அந்தந்த வருஷத்துக்கான கரண்ட் வட்டியும் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் வரி விலக்கு பெறலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா விதிமுறை. இந்த பட்ஜெட் அறிவிப்பு மூலமாக இந்த சலுகையை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் கவலைப்பட வேணாம். உங்கள் வட்டி பணம் வீணாக போகாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வரி சலுகை உண்டு. இது மிடில் கிளாஸ் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நிவாரணம் சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.